மற்றும் ஒரு அண்மை செய்தி. சிறையில் உள்ள விசாரணை கைதிகள் உறவினர்கள் இறுதி சடங்குகளுக்கு செல்ல சிறைத்துறை அதிகாரிகளை அனுமதி வழங்கலாம் என உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழகம் முழுவதும் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள விசாரணை கைதிகளுடைய நெருங்கிய உறவினர்களுடைய இறுதி சடங்கில் பங்கேற்க சிறைத்துறை அதிகாரிகளே அனுமதி வழங்கும் வகையில சுற்றறிக்கை வெளியிடும்படி தமிழக உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்த சைக்கிள் தீட்டியதாக குற்றம் சாட்டி தேசிய புலனாய்வு முகமையால் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பரகத்துல்லா என்பவருடைய தாயார் மரணம் அடைந்தார். அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்க அனுமதி அளிக்க கோரி பரகத்துல்லாவினுடைய சகோதரி சதிகா நிஷா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி சுப்பிரமணியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. குறிப்பாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தண்டனை கைதிகளுக்கு விடுப்பு வழங்க சிறைத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை கைதிகள் நீதிமன்றங்களை நாட வேண்டிய நிலை உள்ளதாக சுட்டிக்காட்டினர். அப்போது விசாரணை கைதிகளுடைய தாய், தந்தை, கணவன் அல்லது மனைவி, பிள்ளைகள் போன்றோர் நெருங்கிய உறவுகள் மரணம் அடைந்தால் இறுதிச் சடங்கில் பங்கேற்க அவர்களுக்கு சிறைத்துறை அதிகாரிகளை அனுமதி வழங்கக்கூடிய வகையில் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக உள்துறை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த வழக்கில் தாயினுடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்க பரகத்துல்லாவுக்கு இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை அனுமதி அளித்த நீதிபதிகள் இறுதிச் சடங்கில் பங்கேற்கும் அவர் அதிகாரிகளுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட செயல்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.